எல்லாருக்கும் வணக்கம். நம்மகிட்ட எப்போவுமே டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எள்ளு இட்லி பொடி. ஐயோ, எள்ளோட டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இந்த எள்ளு இட்லி பொடி ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா எள்ளு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சுவையான பொடி இது. எள்ளுனாலே எல்லாருக்கும் அது ரிச் இன் கால்சியம் அப்படின்றது தான் ஞாபகம் வரும். அதில் தப்பொன்றும் இல்லை. 100 கிராம் எள்ளில் கிட்டத்தட்ட 1450 மில்லிகிராம் கால்சியம் கண்டென்ட் இருக்குது. கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் 100 கிராம் எள்ளுலேருந்து கிடச்சிரும். முக்கியமாக வயசானவங்க இட்லி தோசை சாப்பிடும் போதெல்லாம் இந்த எள்ளு பொடியை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சினால் வர்ற எந்த உடம்பு பிரச்சனைகளும் தொந்தரவும் வராது. இந்த பொடியை நீங்கள் இட்லி தோசை கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடையும் நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்து பரட்டி சாப்பிட்லாம். நம்ம பவர் ஃபுட்ஸோட எள்ளு இட்லி பொடியில் 2 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் 60% இதில் எள்ளு தான் இருக்குது, மீதி 40% தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் திங், இந்த எள்ளு இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தோட்டத்திலேருந்து வாங்கின மூலப்பொருட்கள். ஸோ நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் டெய்லி பேசிஸில் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாப்பிளச்சம்பா அரிசி கருப்பு உளுந்து போட்டு ஆட்டின தோசை மாவோட எள்ளு இட்லி பொடி. இந்த எள்ளு இட்லி பொடியில் இருக்கிற மற்ற இன்க்ரீடியன்ஸ் இந்த லேபிளில் மென்ஷன் ஆகிருக்கு. ரகசிய மூலப்பொருட்கள் எதுவுமே நம்மளோட ப்ராடக்ட்ஸில் கிடையாது. இயற்கை விவசாயம் மூலப்பொருட்களை வச்சு தயாரித்த இன்னும் பல மசாலாஸ், மாவு பொருட்கள், பொடி வகைகள்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நன்றி.